அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லா இஸ்னதை அஷ்ரத ரகாத்தன் ஃபீ யௌமின் வ லைலா புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah. அதாவது யார் இரவிலும் பகலிலும் 12 ரகாத் சுன்னத்தை மோக்கதான்னு சொல்லி வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று சொல்லுகிற 12 ரகாத் தொழுவாரோ சோனத்தில் அவருக்காக ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. பாருங்க, ஒரு நாளைக்கு 12 ரகாத் சுன்னத்தை மோக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தரும் பரிசு என்ன? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். அந்த 12 சுன்னத்து என்ன? நாம் துஹர் தொழுகிறோம், துஹருக்கு முந்தி 2 ரகாத் சுன்னத்தை முஅக்கதா, துஹருக்கு பிந்தி 2 ரகாத் சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதே போல் அசருக்கு முன்னாடி 4 ரகாத் சுன்னத் தொழுகிறோம், சுன்னத்தை கைர முஅக்கதா. அதே போல மக்ரிபுக்கு பின்னால் 2 ரகாத் தொழுகிறோம், அது சுன்னத்தை முஅக்கதா. அதே போல் அன்பானவர்களே, இஷாவுக்கு பிறகு 2 ரகாத் தொழுகிறோம், அது சுன்னத்தை முஅக்கதா. அதே போன்று சுபு தொழுகைக்கு, அதாவது சுபு தொழுகைக்கு முன்னால் 2 ரகாத் தொழுகிறோம், அது சுன்னத்தை முஅக்கதா. இந்த 12 ரகாத், இந்த 12 சுன்னத்தை யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சுன்னத்தை யார் முறையாக கடைபிடிப்பார்களோ சொர்க்கத்திலே அவர்களுக்கு மாளிகை கட்டப்படுகிறது. சொர்க்கம் என்ன சாதாரண விஷயமா? அன்பானவரே, சொர்க்கம் என்ன சாதாரண விஷயமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடீஸ்வரர் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பில்கேட்ஸ் போல பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறோமோ, ஏசியாவில் நம்பர் 1 பணக்காரன் இருக்கிறானோ, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வசதியான இருந்தால் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பில்லியனராக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த உலகத்தையே நாம் விற்றால், இந்த உலகத்தையே நாம் விற்று சேல்ஸ் செய்தாலும் சொர்க்கத்தில் ஒரு இன்ச்சு வாங்க முடியுமா? சொர்க்கத்தில் ஒரு இன்ச்சு வாங்க முடியுமாங்க? இந்த உலகத்தையே விற்று தீர்த்தாலும், இந்த உலகத்தையே பகரமாக கொடுத்தாலும் சொர்க்கத்தில் ஒரு இன்ச்சு வாங்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக வாங்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யார் 12 ரகாத் எனக்காக தொழுகிறார்களோ சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு மாளிகை கட்டுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு பரிசு பாருங்க. நாம் அலட்சியமாக இருக்கிறோம், நாம் பாராமுகமாக இருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே.